அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 வாங்கும் பெண்களுக்கும், இந்த திட்டத்தில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கும், நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும், புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 உரிமை தொகை செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. முதலாவது அறிவிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளை விரைவில் சேர்க்கப்பட உள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதற்கான முகாம்கள் விரைவில் ஏற்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கும் இ-சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டும். அப்போது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் எடுத்து செல்ல வேண்டும். மேலும் மொபைல் எண், குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்க கூடாது. இ-சேவை மையத்தில் நீங்கள் கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவுடன் கிராம நிர்வாக அலுவலருக்கு வரும். அவர் விண்ணப்பம் மீது கள ஆய்வை மேற்கொள்வார். அதில் உங்களின் தகவல் உண்மை என்றால் உரிமை தொகை கிடைக்க அவர் பரிந்துரை செய்வார். அதன்படி தமிழ்நாடு அரசு கலைஞர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் போது உங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்த அறிவிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டில் வழங்கப்படும் தொகை அடுத்த வருடம் பட்ஜெட்டில் உயர்த்தப்படலாம் என்று தகவல்கள் வருகின்றன. மகளிர் உரிமை தொகை திட்டம் கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த மாநிலங்களில் எல்லாம் 1500 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு முன்னோடி தமிழக அரசு தான். ஆனால் தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் தான் வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் தொகை அடுத்த வருடம் பட்ஜெட்டில் உயர்த்தப்படலாம் என்று தகவல்கள் வருகின்றன. 1500 அல்லது 2000 வரை இந்த தொகை உயர்த்தப்படுவதாக திமுக வாக்குறுதி அளிக்கப்பட உள்ளது. நன்றி, வணக்கம்.